தலையில் ஹேர் ஃபால் ஆகும், முடி வந்து உங்களுக்கு அடர்த்தி கம்மியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ வச்சுட்டோமா? அசரா தலையில் மாட்டியாச்சு. தூக்கு வர்ற மாதிரி இருக்கா? ஓகே, மசாஜ் ஆகுது. இப்போ நான் கார் ஓட்ட போகிறேன். இப்போ பாருங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அசரா? என்ன பார்க்க போகிறோம் நம்ம? மசாஜ் மிஷினா? யார் இது? சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? இதுக்குள்ள இருக்கா? ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு மசாஜ் மிஷின் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது. ஸோ எனக்கு நான் வாங்கியிருந்தேன். ஒரு மசாஜ் மிஷின் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னாலே மினிமம் வந்து ஒரு 4000 5000 இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுவும் நம்ம கையில் இப்படி பிடிச்சிக்கிட்டே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி மிஷின்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இது பார்த்திங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே நம்மளுக்கு மசாஜ் பண்ணி விடும். சரிங்களா? ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரேட்டை முன்னாடியே சொல்லிடுறேன். 1400க்கு நாங்கள் வாங்கினோம். இப்போ வந்து ரேட்டு வந்து கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அமேசானில் தான் வாங்கினோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து நிறை குறைகள் ரெண்டுமே இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு யாருக்கு தேவையோ அவங்க வந்து வாங்கிக்கோங்க. இது வந்து எல்லாத்துக்குமே சூட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சூட் ஆகாது. சில பேர்த்துக்கு சூட் ஆகும், சில பேருக்கு சூட் ஆகாது. இது வந்து நீங்கள் எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். ஒரு ட்ராவலில் நீங்கள் மசாஜ் பண்ணலாம். இப்போ நான் காரில் ஓட்டியுமே உங்களுக்கு மசாஜ் பண்ணி காமிக்கிறேன். கார் டிரைவிங்லேயே நீங்கள் மசாஜ் பண்ணலாம். சரிங்களா? அதேமாதிரி வீட்டில் வந்து நீங்கள் தூங்கிக்கிட்டே மசாஜ் பண்ணலாம், உட்காந்துட்டு மசாஜ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான். பிரிச்சிடலாமா? எஸ், பிரிச்சிடலாம். இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா வந்து சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க, அசரா. ஸோ ஓப்பன் பண்ணிட்டோம். நாங்கள் ஆல்ரெடி பிரித்து பார்த்துட்டோம். வந்த ஆர்வத்தில் பிரித்து பார்த்துட்டோம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஓப்பன் பண்ணனையும் இந்த மாதிரி தான் ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் எதுவுமே இல்லை, கீழே வச்சிடலாம். பேக்கிங்லாம் ஓரளவுக்கு நீட்டாக தான் வந்துருந்துச்சு. ஸோ இதிலே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு நிறையா மேனுவல் அது இதுன்னு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து ஒயிட்டு பிளாக் 2 கலர் இருக்குது. ஸோ இந்த டைப்பில் தான் வரும் இந்த மசாஜ். ஆக்சுவலாக இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். வெளியே எடுத்து காமிக்கிறேன் ப்ராடக்ட் ஆகிருங்க. ஸோ பிரிச்சொன்னையும் பார்த்திங்கன்னா வந்து உள்ள ப்ராடக்ட் இருக்குது. ப்ராடக்டை எடுத்தோன்னே பார்த்திங்கன்னா வந்து கவர் போட்டு கொடுத்துருக்காங்க. பக்காவாக கவர் போட்டு கொடுத்துருக்காங்க. கவர்லேருந்து எடுத்தோன்னே இதுதான் நம்மளோட மசாஜ் மிஷினு. கூட வந்து ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. சீப்பின் இல்லை, பட்டை பின் தான் கொடுத்துருக்காங்க. ஓரமாக வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இதோட மெனு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏதோ கேஷ்பேக் இருக்குது அப்படின்லாம் போட்டிருக்கு. ஸோ நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்து இந்த டப்பாவில் எதுவும் இல்லை, கீழே வச்சிடலாம். ஸோ இப்போ இந்த மிஷின் பார்த்திங்கன்னா வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பட்டன் இருக்குது பார்த்திங்களா, மேலே இருக்குது. ப்ரெஸ் பண்ணனையும் சவுண்டு கேட்குதா? இதுலேயே வந்து வேறு மூடு இருக்குது. இதில் ஒரு 3 மூடோ 4 மூடோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது வந்து கிர் கிர் கிர்ருக்குன்னு அடிக்குது இல்லை. இப்போ அமுக்கணுன்னே கிர் ரொம்ப நேரம் அடிச்சுட்டு விடும். ஸோ அடுத்து இதுவுமே கிர்ரு கிர்ருன்னு அடிக்கிறது தான். இந்த மாதிரி ஒரு 3-4 மூடு இருக்குங்க. அவ்வளோதான், 3 மூடு இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படி? நீங்கள் படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குது. ஏன்னா டேரெக்டாக நம்ம தலையில் வந்து மாட்டுறது தான். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருவீங்க, கையில் மேனுவலாக வந்து நம்ம இப்படி வந்து ஒரு இது பண்ணுவோம். தலை அரிக்குது அப்படின்னா பண்ணுவோம். அது வந்து 50 ரூபாய்க்கு விற்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இது என்னென்னா இந்த இதிலேருந்து வைப்ரேஷன் ஆகி இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஸ்மூத் பண்ணி விடும். இந்த இடத்துல இப்படி அமுக்கி விடும். அதேமாதிரி இதில் சவுண்டு வர்றது இந்த இடத்துல 2 ஸ்பீக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பெரிய மைனஸே அதுதான் நான் சொல்லுவேன். சரிங்களா? இந்த ஸ்பீக்கருக்கு பார்த்தீங்களா, இது ஒரு மாதிரி ரொம்ப நேரம் நம்ம யூஸ் பண்ணால் இரிட்டேட்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. கிர் கிர் கிர்ன்னு ஒரு இந்த சவுண்டுக்கு கடுப்பாக இருக்குது. ஸோ சில பேர்த்துக்கு அந்த சவுண்டு பிடிக்கும், சில பேர்த்துக்கு பிடிக்காது. ஸோ இதை வந்து நான் தலையில் வச்சு காமிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வச்சுட்டோமா? நல்ல வைப்ரேஷனாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நல்லா தான் இருக்குது. அன்றைக்கி நான் நைட்டு வச்சுனியுமே அந்த சவுண்டுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ ஏதோ ஓகேவாக தெரியுது, நல்லா இருக்குது. இப்போ அடுத்த மூடு வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மேலேயே வந்து பட்டன் இருக்குது. நல்ல வைப்ரேஷன் அது பார்த்தீங்களா? நல்லா இருக்குங்க, செமையாக இருக்குது. உனக்கு மாட்டி பார்க்கலாமா? அஸ்ராக்கு மாட்டி பார்க்கலாம். அஸ்ரா என்ன ஃபீல் பண்ணுதுன்னு தலையை காமி.
அசரா தலையில் மாட்டியாச்சு. அங்கே பாரு, இங்கே பாரு, எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? வலிக்குதா? எதா சொல்லு. வலிக்குதா? நல்லா இருக்கா? தூக்கம் வர்ற மாதிரி இருக்கா? என்ன செய்யுது சொல்லு. உன்னோட ரிவ்யூவுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, சரியா? ஏன்னா இப்போல்லாம் குழந்தைங்களுக்கே தலைவலி வருது. அப்படியே நம்ம என்ன சொன்னோன்னா, இவங்களுக்கு வேறு வேலை இல்லை, படிடான்னு போட்டு உயிரை வாங்குவாங்க. அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகுங்க. நல்லா இருக்கா சாரா? ஸோ என்னோடய சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் இதெல்லாம் மாட்டாதீங்க, சரிங்களா? ஏன்னா குழந்தைங்க நேச்சுரலாகவே அவங்க நல்லா தான் இருக்காங்க, நல்லாவே வளரட்டும். ஸோ நம்ம நிறைய ஸ்ட்ரெஸ்ஸில் வெளியே போயிட்டு வர்றோம். அதேமாரி ஜென்ஸுங்க வேலைக்கு போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா காரில் டிரைவிங் பண்ணிட்டு வரீங்கன்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். தலையில் வச்சுட்டிங்கன்னா ஓரளவுக்கு மசாஜ் பண்ணும். இது மூலிமா பெரிய பெனிஃபிட் என்னென்னு பார்த்திங்கன்னா பிளட் ப்ரொடெக்ஷன் ஆகும். ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தலையில் ஹேர் ஃபால் ஆகும், முடி உங்களுக்கு அடர்த்தி கம்மியாக இருக்கும், சரிங்களா? ஸோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தலையில் நம்ம மசாஜ் பண்ணுறதே கிடையாது. தலையில் மசாஜ் கொடுத்தா தான் பிளட் ப்ரொடெக்ஷன் ஆகும். அப்போ பார்த்திங்கன்னா அந்த செத்த செல்லுகள்லாம் இப்போ இந்த ஒரு முடி செத்துருச்சு, அந்த வேர் செத்துருச்சுன்னா கொட்டிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல புதுசாக முளைக்கும், சரிங்களா? அது நம்ம பிளட் அந்த இடத்துல போனால் தான். இப்போ இந்த இடத்துல செடி இங்கெல்லாம் காஞ்சிருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல காஞ்சிருக்குன்னா இந்த இடத்துல தண்ணி சரியாக போகல. அதே அந்த மூலையில் பாருங்கள், நல்ல செடி வளர்ந்துருக்கு, அங்கே தண்ணி நல்லா போயிருக்கு. ஸோ இதுதான் விஷயம். நம்ம பிளட்டு அடியில் வேரில் நல்லாவே போச்சுன்னா அந்த இடத்துல முடி நல்லா புதுசாக வளரும். பிளட்டோட ரொட்டேஷனே பெருசாக இல்லை அந்த இடத்துல அப்படின்றப்போ அந்த வேர் செத்து கீழே கொட்டிடும். இப்படி தான் வழுக்க விழுகிறது, சரிங்களா? ஸோ அப்போ அதில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு முடி கொட்டுது அப்படின்னா தாராளமாக இது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நானாக கண்டுபிடிச்சது. ஏன்னா டாக்டர்கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கனாலே அவங்க இதுதான் சொல்லுவாங்க, நல்லா மசாஜ் கொடுங்க. இப்போது ஒரு ஏதாவது ஆயில் கூட வாங்கினீங்கனாலும் சும்மா தேய்ச்சொன்னே விட்டுறக்கூடாது, அதை போட்டு நல்லா மசாஜ் பண்ணணும், சரிங்களா? அப்போ தான் நல்லா உங்களுக்கு ஹேர் வளரும், உள்ள வரைக்கும் போகும், வேறு வரைக்கும் உங்களுக்கு போகும், சரிங்களா? ஸோ அடுத்து இதில் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் உங்களுக்கு கம்மியானனையும் இதில் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ப்ராடக்ட் இங்கே இருக்குது. நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, என்னடா ஒரு பாக்ஸ் கீழே இருக்குதுன்னு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது நம்ம காமிக்கிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதை நான் காரில் டிரைவிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணி நான் காமிக்கிறேன். ஏன்னா டிரைவிங் பண்ணிகிட்டே மசாஜ் பண்ண முடியுமான்லாம் நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு ஒரு இது சாம்பிள் பார்த்துடலாம், சரிங்களா? இப்போ எங்கள் சைட்டில் ஓட்டி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம தலையில் வச்சிடலாம். தலையில் வச்சாச்சு, மேலேயே பட்டன் இருக்குது, கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். ஓகே, மசாஜ் ஆகுது. இப்போ நான் கார் ஓட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், நல்லா தாங்க இருக்குது. ஆக்சுவலாக இந்த வேலைக்கு போயிட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக வரும் தெரியுங்களா? வீட்டுக்கு வர்ற டைமில் இந்த மாதிரி நம்ம தலையில் போட்டுக்கலாம். பாருங்கள், தலையில் போட்டுக்கிட்டே வண்டி ஓட்டலாம். உங்களுக்கு அதுலேயே மூடு இருக்குது, வேறு வேறு மூடு வேணாலும் மாற்றிக்கலாம். ரெண்டாவது மூடு நல்லா இருக்குது. கிர்ருன்னு அடிக்கிறத விட கொஞ்சம் நேரம் கிர்ருன்னு அடிச்சுட்டு விட்டு அடிக்குது பார்த்தீங்களா? அது கொஞ்சம் நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குங்க. நாங்கள் அப்படியே சைட்டுக்குள்ளே தான் ஓட்டுறோம். செமையாக இருக்குது. சரி, இந்த மாதிரி நீங்கள் பைக் ஓட்டும் போது கூட நீங்கள் இந்த மாதிரி மாட்டிக்கலாம். பட் இதுக்கு மேலே நீங்கள் ஹெல்மெட்டை மாட்ட முடியுமான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஹெல்மெட் இல்லாமல் இதை மட்டும் மாட்டிட்டு ஓட்டினீங்கன்னா அவ்வளோதான், சரிங்களா? போலீஸ்காரங்க நிப்பாட்டி ஃபைனை போட்டு விட்ருவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கார் ஓட்டுறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். இது செம்மையாக இருக்குது, ஒர்த்துன்னு சொல்லுவேன். ஸோ சைட்டுக்குள்ளே ஓட்டிகிட்டு இருக்கோம். ஸோ வேணாம், கொஞ்சம் நேரம் கழிச்சு எனக்கு போதும் அப்படின்ட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், அப்படியே எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்படி கீழே காரில் நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கலாங்க. கீழே இப்படி ஓரமாக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நல்லா இருக்குது. அப்படியே கிளைமேட்டுமே சூப்பராக இருக்குங்க. ஸோ நம்ம அப்படியே ரிட்டன் வீட்டுக்கு போயிடலாம். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யாருக்காச்சும் வேணுன்னா போய் வாங்கிக்கோங்க. வீட்டில் பெரியவங்களாம் இருக்காங்க அப்படின்னா ஸோ ஃப்ரீயாக இருக்க டைமில் இந்த மாதிரி தலைவலிக்குது ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். மெயினாக நான் சொன்ன மாதிரி அந்த ஹேர் ஃபால் ஆகுது பார்த்தீங்களா, அவங்க கண்டிப்பாக இது யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு மெயின் காரணமே உங்களுக்கு அந்த பிளட் ப்ரொடெக்ஷன் இல்லாதனால தான். 90% எல்லாத்துக்குமே ஹேர் ஃபால் ஆகும். 10% அதர் இது
பொடுகு இருக்கும், அப்புறம் வந்து ஷாம்பு அது இதுன்னு நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு மசாஜ் பண்ணுங்கள். நீங்கள் இது வாங்கி தான் மசாஜ் பண்ண நான் சொல்லலை, கையில் கூட நீங்கள் வந்து மசாஜ் பண்ணுங்கள். எண்ணெய் தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணிங்கன்னா தான் ப்ளட்டு போகும். பட் சில பேர் அது சோம்பேறித்தனம் பட்டுட்டு இப்போது யார் பண்ணுறதில்ல. இப்போ இன்னொருத்தவங்க பண்ணி விட்டால் தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுதுறப்போ இந்த மாதிரி ஒன்று வாங்கிட்டா யாரையும் நம்ம எதிர்பார்க்க தேவையில்ல. நம்மளே பார்த்திங்கன்னா வந்து நல்ல எண்ணெயை தேய்ச்சிட்டு இந்த மாதிரி தூக்கி அப்படியே தலையில் மாட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். அப்படியே செல்லு நோண்டினாலும் கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிட்டு அப்படியே செல்லை நோண்டலாம். செம்மையாக இருக்குது, ஆக்சுவலாக நல்லா இருக்குங்க இது. ஸோ நான் ஃப்ரீயாக இருக்க டைமில் இது தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்றனால தான் உங்களுக்கு வந்து நான் சஜஷன் பண்ணேன். குழந்தைங்களுக்கு வந்து தேவையில்லை, குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அவங்க ஒரு மாதிரி ஆயிடுவாங்க அதுக்கப்புறம். சரிங்களா? ஸோ இன்னொரு ப்ராடக்ட்டுக்கு பார்த்துடலாம் வாங்க. ஸோ பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. அசரா நல்லா இருந்துச்சா? இன்னும் சிரிக்கிற சிரிப்பு கலுக்குன்ட்டு பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணா அங்கே பாரு. ஓகே, ஸோ இது பிரிச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரேடியோ வந்து ஒரு 250 ரூபாய்க்கு வாங்கணும். இங்கே பார்த்தீங்களா, என்னடா இது ரேடியோன்ற இதை அட்டையை எடுத்துகிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இது ஒரு போர்டு தான், பார்க்குறதுக்கு ரேடியோ மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து உங்ககிட்ட எதுக்கு நான் காமிக்கணும் அப்படின்னா, நிறைய பேர் வந்து நம்ம வீடு அழகாக இருக்கணும், ஒவ்வொன்றும் வந்து க்யூட்டாக. நம்ம ஒரு இடத்த பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா வந்து ஒரு கெஸ்ட்டே வர்றாங்க, நல்லா இருக்கே எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? அதுக்காகவே வீடு வந்து பார்த்து சில பொருட்கள் வாங்குவோம். நான் இப்போ என் வீட்டில் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல வந்து நம்ம மாட்ட போகிறோம். ஆல்ரெடி நாங்கள் மாற்றிட்டு இருந்தது வந்து இந்த இடத்துல தான் வந்து நாங்கள் கீ செயினாக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு சாவி டைப் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம மாட்டலான்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஹோல்ஸ் போட்டு கட்டையை அடிச்சாச்சு. இப்போ இந்த ஆணியை வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணி அடிச்சிடலாம். அடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 2000 years later. ஓகே, பார்த்துடலாமா? அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ செமையாக இருக்குது இல்லை? ஆக்சுவலாக பார்க்குறக்கு ஒரு ரேடியோ மாதிரியும் இருக்கும். ஸோ கீச்சன் தொங்க ஒரு டிசைனாக ஒரு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. 5 கொடுத்துருக்காங்க ஹூக்கு, மொத்தம் 5 ஹூக்கு இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இது தேவையில்லை, இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இது 10 ரூபாய்க்கு வாங்கி நாங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தோம். இது பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கும்போது 240 இருந்துச்சு. பட் இப்போ ரேட்டு கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் செக் பண்ணி நேற்று நைட்டு கூட செக் பண்ணேன். ஸோ இது இப்போ ரேட்டு கம்மியாக இருக்குது. யாருக்காச்சும் வேணா வாங்கிக்கோங்க. என்னடா ஒரு கீச்சன் தொங்குறது இவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்கணுமான்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, யூனிக்காக இருக்குது இல்லை, நம்ம அடிக்கடி வாங்க போகிறது கிடையாது. கீச்சைன்ன்றது என்னென்னா டெய்லி நம்ம வச்சு எடுக்கிறது. அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழகாக இருந்தால் நல்லாயிருக்கும். பக்கத்தில் இந்த மீன் வேறு இருக்குது. ஸோ இந்த பவுல் பார்த்திங்கன்னா வந்து நான் எங்கே வாங்கினேன்ட்டு கூடிய விரைவில் நான் வீடியோ போடுறேன். அவங்க நிறையா கார்டன் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. நான் சீக்கிரமாக வீடியோ போடுறேன். இது வந்து நான் வாங்க வீடியோ போடாமல் விட்டுட்டேன். சீக்கிரமாக இது வாங்கின வீடியோவும் நான் உங்களுக்கு போடுறேன். ஆன்லைனோட கம்மியாக கிடச்சிச்சு நம்ம கோயம்புத்தூரில். ஸோ எங்கே வாங்கினு போடுறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் ரெண்டுமே வந்து வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் ட்ரை பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கை தட்டி புதுசாக பார்த்துட்டு இருக்கோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பாய்.